ஃபோனிக்ஸ் எதுக்காக லேர்ன் பண்ணுறோம், அதனுடைய பர்பஸ் என்ன, அண்ட் தென் வந்துட்டு ஃபோனிக்ஸ்னுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்ப்போம். இப்போ வந்துட்டு ஸ்கூலிங்ஸ்லேயும் சரி, அண்ட் தென் வந்துட்டு பேரண்ட்ஸ் ஆல்சோ வந்து ஃபோனிக்ஸ் வந்து லேர்ன் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் ஸ்கூலிங்ஸில் எல்லாமே வந்துட்டு இப்போ பேசிக்ஸாக வந்துட்டு சவுண்ட்ஸை யூஸ் பண்ணி டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதனுடைய டீட்டெயில் என்ன அப்படிங்கிறத இன்னும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபோனிக்ஸ் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா, ஈச் ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர் ஹேஸ் நேம் அண்ட் சவுண்ட்ஸ். தட் மீன்ஸ் நமக்கு தெரியும் இங்கிலீஷில் ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர் தட் இஸ் 26 லெட்டர்ஸ் இருக்குது, A to Z. ஸோ அந்த ஒவ்வொரு லெட்டர்னுடைய நேம் தான் நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கிறது. தட் இஸ் ABCD அப் டு Z வரலும். அதே வந்துட்டு அந்த ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு சவுண்ட்ஸ் இருக்குது. என்னென்ன சவுண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னோட வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஃபோனிக்ஸ்னுடைய பேசிக் சவுண்ட்ஸ் இதில் வந்து 42 சவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்ம வந்து குழந்தைங்க வந்து ஈஸியாக வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமையும் ஒரு வேர்ட் ஃபார்ம் பண்ணுறது, ரீட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஈஸியாக வந்து இந்த ஃபோனிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். எதுவும் வந்து மெமரைஸ் பண்ண தேவையில்ல. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம படிக்கும் போது எல்லாமே வந்துட்டு நம்ம ஒவ்வொரு வேர்டும் வந்து அப்போ எல்லாம் மெமரைஸ் பண்ணியிருக்கோம். பட் இப்போ வந்துட்டு இந்த ஒரு இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு காட்ஸ் கிஃப்ட்னு தான் சொல்லணும் இந்த ஃபோனிக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இது லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னாவே வந்துட்டு மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்ம எவ்ரி வேர்ட் வந்து ரீட் பண்ண ரைட் பண்ண ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடாக இருக்குது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ சி கே இட், ப ஏ பே இட் பெட், ரா இட் ராட், ப இட் பட், க ஏ கி இட் கிட். ஸோ இப்போ நம்ம இதனுடைய சவுண்ட்ஸ் லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லெட்டர் ஃபார்மேஷன்லாம் வந்துட்டு நம்ம எதுவுமே மெமரைஸ் பண்ண தேவையில்லை. எல்லாமே வந்துட்டு என்னென்னா நம்ம இந்த சவுண்ட்ஸை யூஸ் பண்ணி ரீட் அண்ட் ரைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பர்பஸ் ஆஃப் லேர்னிங். ஃபோனிக்ஸ் லேர்ன் பண்ணுறதுனால என்ன பர்பஸ் அப்படின்னா, அவங்க குழந்தைங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் டு ரீட் அண்ட் ரைட். மீன்ஸ் நம்ம படிக்கும் போது எழுதும் போது குழந்தைங்களுக்கு வந்து இந்த சவுண்ட்ஸ்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு ஒரு வேர்டை ரீட் பண்ணுவாங்க, ரைட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு நியூ வேர்ட்ஸ் சொன்னால் கூட சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுத ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க ட்ரை பண்ணும் போது அவங்க சப்போஸ் ஈவன் வந்துட்டு நல்லா ரைட்டாக எழுதிட்டாங்க, இந்த ஒரு மிஸ்டேக்ஸ் இல்லை, நம்ம நிறையா நல்லா பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்துட்டு அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃபோனிக்ஸ் தான் அகெயின் சொன்ன மாதிரி ஒரு காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபோனிக்ஸில் இருக்கக்கூடிய 5 பேசிக் ஸ்கில்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், லேர்னிங் லெட்டர் சவுண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் லெட்டர்னுடைய சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு டீச் பண்ணணும். நெக்ஸ்ட் குழந்தைங்க வந்து இது லேர்ன் பண்ணதுக்கப்புறமா லெட்டர் ஃபார்மேஷன் செகண்ட் ஒன். அவங்க வந்துட்டு 26 சவுண்ட்ஸ் ப்ளஸ் அதோட வந்துட்டு டயக்ராஃப்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு நிறைய இருக்குது அதுக்குள்ளே. ஸோ மொத்தமாக டோட்டல் வந்துட்டு 42 சவுண்ட்ஸ் வந்துட்டு நம்ம லேர்ன் பண்ண வச்சதுக்கப்புறம் அகெயின் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லெட்டர் ஃபார்மேஷன். ஸோ ஒரு வேர்ட் கொடுத்துட்டு லெட்டர் ஃபார்ம் பண்ண சொல்லலாம். அந்த மாதிரி திஸ் இஸ் த செகண்ட் ஸ்டெப். பிளண்டிங் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா தேர்ட் ஸ்டெப் வந்து அவங்க பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இப்போ வேர்ட்ஸ் இருக்கும்போது அதோட இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்களே ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 5th ஒன் ட்ரிக்கி வேர்ட்ஸ் அப்படிங்கிறது சைட் வேர்ட்ஸ். ஸோ ஃபோனிக்ஸில் நம்ம இப்போ சவுண்ட்ஸ் லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ எல்லா வேர்டுக்கும் சூட் ஆகிட்டு நம்ம எல்லாமே ரீட் பண்ண முடியும் அப்படின்னா அது கொஞ்சம் வந்துட்டு இதுலேயே சில எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்குது. அதில் வந்துட்டு அதுதான் நம்ம வந்து சைட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ட்ரிக்கி வேர்ட்ஸ்னு சொல்லலாம், சைட் வேர்ட்ஸ்னு சொல்லலாம். பார்க்க தான் வந்துட்டு அவங்களுக்கு ரீட் பண்ண ப்ராக்டிஸ் கொடுக்கும் போது தான் குழந்தைங்க வந்து அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்துட்டு அவங்க ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்டெப் பை ஸ்டெப் டீச்சிங் ஃபோனிக்ஸ். ஃபோனிக்ஸ் வந்துட்டு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் டீச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் 42 சவுண்ட்ஸ் அவங்களுக்கு டோட்டலாக நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அண்ட் தென் வந்துட்டு இப்போ ஒவ்வொரு அதில் குரூப் வைஸ் இருக்குது. இப்போ குரூப் 1லேருந்து 8 வரலாம் குரூப் வைஸாக பிரித்து இருக்குது. ஜாலி ஃபோனிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். தென் வந்துட்டு அந்த குரூப் வைஸாக வந்துட்டு நம்ம வந்து ஒவ்வொரு குரூப்லேயும் வந்துட்டு வேர்ட்ஸ் இருக்கும். அதனுடைய சவுண்ட்ஸ் நம்ம டீச் பண்ணி முடிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய சவுண்ட்ஸை யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம வேர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு டீச் பண்ணலாம். அதே மாதிரி ஒவ்வொரு குரூப்பும் வந்துட்டு அப் டு 8 வரணும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டா. ஸோ அதிலே வந்து மோஸ்ட்லி 42 சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு சைட் வேர்ட்ஸ். இப்போ ஒவ்வொரு குரூப் முடிக்கும் போதும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணும் போது நம்ம இடையில வந்து சைட் வேர்ட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு டீச் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஷார்ட் அண்ட் லாங் வவல். மீன்ஸ் ஷார்ட் அண்ட் லாங் வவல் எதுக்காக நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்பெல்லிங் ரூல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட் அண்ட் லாங் வவல் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் ஸ்பெல்லிங் ரூல்ஸ் வந்து குழந்தைங்க வந்து கற்றுக்க முடியும். ஸோ இது வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு எபோவ் 8 இயர்ஸ்க்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடியே ஓகே
நல்லா இருக்காங்க கற்றுப்பாங்க அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம ஸ்பெல்லிங் ரூல் சொல்லித்தரலாம். ஃபைனல் ஒன் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் ஸ்பெல்லிங். இப்போ வந்துட்டு சேம் சவுண்ட்லேயே இருக்கும், பட் ஸ்பெல்லிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தட் மீன்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஏஐ தட் சவுண்ட் வந்துட்டு என்ன ஏன்னு சொல்லுவோம், அண்ட் தென் ஏஒய் அப்படிங்கிறது ஏன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அந்த இதான் நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஸ்பெல்லிங், ஒரே சவுண்டில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங். இது ஃபைனல் ஒன் ஆல்டர்னேட்டிவ் ஸ்பெல்லிங். மோஸ்ட்லி இது எல்லாமே வந்து நம்ம டீச் பண்ணி குழந்தைங்க கற்றுக்கிட்டாங்கன்னா போதும். ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்னென்னா எல்லாமே வந்து ரீட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த ஃபோனிக்ஸ் அப்படிங்கிறது நான் என்ன சொல்வேன் அப்படின்னா அது ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு தான் சொல்வேன் நம்ம குழந்தைங்களுக்கு. ஏன்னா நம்ம படித்தப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு மெமரைஸ் பண்ணியிருப்போங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபோனிக்ஸ் லேர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இட்ஸ் வெரி ஈஸி டு லேர்ன் ரீட் அண்ட் ரைட் எவ்ரி திங். ஸோ இந்த இதில் இருக்கக்கூடிய 42 சவுண்ட்ஸ் அண்ட் தென் வந்துட்டு ஷார்ட் அண்ட் லாங் வவல் ஸ்பெல்லிங் ரூல்ஸ் ஆல்டர்னேட்டிவ் ஸ்பெல்லிங், ஸோ இதை பேஸ் பண்ண வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு என்னோடய யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.